வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல பயிற்சி 2.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.2ல் முதல் கணக்கு, பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சதவீதத்தை என்னவா மாற்றணும், தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 21% அப்படின்னா எப்படி எழுதுவோம், 21 வகுத்தல் 100 அப்படின்னு எழுதுவாங்களா. ஸோ 21 வகுத்தல் 100 அப்படின்னு எழுதுவோம். பின்னமாக கேட்டாங்க அப்படின்னு எப்படியே விட்டுருவோம். இப்போ என்ன கேட்குறாங்க, தசம எண் அப்படின்னா புள்ளி இருக்க மாதிரி எழுதணும். நமக்கு இங்கே என்ன இருக்குது, வகுத்தல் 100 இருக்குது. அப்போ வகுத்தல் 100 இருந்தால் மேலே இருக்கக்கூடிய எண்ணை அப்படியே எழுதிப்போம். வகுத்தல் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க என்ன எழுதி கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா. 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0.21 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த ரெண்டாவது கேள்வி, 93.1 இருக்குங்களா. அப்போது சதவீதத்தை நம்ம இதாக மாற்றினா என்ன ஆகும், வகுத்தல் 100 ஆயிரும். அப்போ 93 வகுத்தல் 100 இப்படி எழுதலாங்களா. ஏன்னா 93.1 அப்படின்னு நாங்கள் புள்ளி இருக்கனால நம்ம இப்படி எழுதுறோம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த 93.1 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 931ங்களா. கடைசியிலேருந்து என்ன இருக்குது, ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், போய் வகுத்தல் 10ன்னு போடுவாங்களா. புள்ளி இல்லாமல் எழுதும் போது இங்கே 100 எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்க 931/10 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகிடும், 100/1ங்கிறது 1/100ன்னு வந்துடும். இப்போ இதை பெருக்கல் என்ன வரும், 931/10 × 100 1000ன்னு வந்துடும். ஸோ அப்போ பாருங்கள், அப்போது வகுத்தல்ல 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க என்ன அப்படியே போட்டுப்போ கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கணுங்களா. கீழே 1000 இருக்குது, 3 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.931 தான் விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, 151% இருக்கா. அதை எழுதுனா எப்படி வரும், 151 வகுத்தல் 100ன்னு வருங்களா. அப்போ 151 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே 100 வகுத்தல் என்ன இருக்குது, 100 இருக்குது. அப்போ எத்தனை 0 இருக்குது, 100ல் 2 0 இருக்குது. அப்போ மேலே என்ன பண்ணுவோம், கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 1.51 அப்படிங்கிறதான் விடை. அடுத்த நான்காவது கேள்வி, 65% இருக்கு. அப்போ 65% தசம என்ன மாற்றினா வகுத்தல் 100ன்னு போட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலே என்ன இருக்குது, நம்ம கீழே வகுத்தல் 100 இருக்கனால மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி என்ன பண்ணுறோம், புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.65ங்கிற விடை கிடைக்குது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, 0.64% நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தல் 100ன்னு போட்டுப்போங்களா. 1%ம்னா 1/100, 2% அப்படின்னா 2/100. அப்போ 0.64% அப்படின்னா 0.64 வகுத்தல் 100ங்களா. இப்போ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஏன்னா மேலே இருக்குது எனக்கு புள்ளியோடு இருக்குது. அப்போ 0.64 வகுத்தல் 100ன்னு எழுதுறோம். எனக்கு புள்ளி இல்லாமல் எழுதணும். அப்போ என்ன பண்ணுவேன், 0.64 கடைசி 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்தால் வகுத்தல் 100 போட்டுப்போங்களா. வகுத்தல் இங்கே இருக்க 100 அப்படியே போட்டுரும், கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 0.64 வகுத்தல் 100, இங்கே இருக்கக்கூடிய வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்ன வரும், 1/100 அப்படின்னு தலைகீழ மாறிடும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், 64 வகுத்தல் 100 × 100 10,000ன்னு வந்துடும். 100 × 100 10,000. இப்போ மேலே இருக்க 64 அப்படியே போட்டுக்கிறோம். வகுத்தல நமக்கு 10 100 1000 10,000லாம் வந்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறது அப்படியே போட்டுவோம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும் அத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 இலக்கம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 4 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கணும். 2 இலக்கம் தான் இருக்குது. அப்போ 3வது இலக்கமும் 0, 4வது இலக்கமும் 0, 4 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சாச்சு. அப்போ இதோட விடை என்ன வருது, 0.0064 தான் சரியான விடை. அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு தசம என்னென்ன மாற்ற சொல்லியிருக்காங்க, சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 0.282 இருக்குங்களா. இந்த புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னு என்ன வரும், இங்கே கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும்போது வகுத்தல் 1000ன்னு வந்துடுங்களா. வகுத்தல் என்ன ஆகிடும், 1000 அப்படின்னு வருங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தசம எண்ணை பின்னமாக மாற்றியாச்சு. பின்னமாக மாற்றியதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம சதவீதமாக மாற்றணுங்களா. அப்போ பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், பெருக்கல் 100% போடுவோங்களா. அப்போ 100 ஆயிப்படல, 100 100 10 தடவை என்ன வரும், நமக்கு 1000 வரும். அப்போ 282/10% இருக்கும். ஸோ 282 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 28.2% கிடைக்கும். 28 ஏன்னா வகுத்தல் 10 இருக்கு, மேலே இருக்கு என்ன அப்படியே எழுதி கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுப்போங்களா. அடுத்த ரெண்டாவது கேள்வி, 1.51 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றுவோம், இதை தசம எண்ணை பின்னமாக மாற்றணும். அவள் புள்ளி இல்லாமல் எழுதுவாங்களா. அப்போ 1.51ங்கிறது புள்ளி இல்லாமல் என்ன எழுதுனா என்ன வரும், 151 வகுத்தல் 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால வகுத்தல் 100ன்னு வந்துடுங்களா. அப்போ பின்னம் 151 வகுத்தல் 100ன்னு வந்துருச்சு. சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணணும், 100% பெருக்கிறோம். அப்போ 100 100 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், 151% கிடைச்சிரும்.
அடுத்து மூன்றாவது கேள்வி 1.09 இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எழுதும். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா 109, கடைசியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, 2 இலக்கம். அப்போ 100ங்களா, பெருக்கல் சதவீதமாக மாற்றினா 100% பெருக்கும். அப்போ 100 கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்குது, 109% வந்துடும். அடுத்து நான்காவது கேள்வி 0.71 இருக்குங்களா. ஸோ அப்போ இது புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 71/100, கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால வகுத்தல் 100ன்னு வரும். பெருக்கல் 100% மாற்ற சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 100% பெருக்கிறோம். அப்போ 100 கேன்சல் ஆகி மீதி என்ன வரும், 71% கிடைக்கும். அடுத்த ஐந்தாவது கேள்வி 0.858ங்களா. அப்போ 0.858, இது புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 0.858, கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால பை 1000. ஒரு இலக்கம்னா பை 10, 2 இலக்கம் அப்படின்னா 100, 3 இலக்கம் அப்படின்னா 1000. சதவீதமாக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், பெருக்கல் 100% போடுவோங்களா. 100 ஆயிப்படல, ஒரு 100 10 தடவை 1000 கிடைக்கும். அப்போ 858 வகுத்தல் 10% இருக்குது. ஸோ 858 வகுத்தல் 10 இருக்கிறனால மேலே இருக்க என்ன அப்படியே போட்டுப்போம். இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறனால கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 85.8% அப்படின்னு கிடைக்குது. மூன்றாவது கேள்வி ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75 மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அவர் எவ்வளோ மதிப்பெண் பெற்றாருங்களா, மாணவர் பெற்ற மதிப்பெண் 75%. எவ்வளோ, 75%. இந்த 75% எப்படி எழுதலாம், 75/100ன்னு எழுதலாங்களா. இப்போ என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, தசமமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, தசமமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வகுத்தலில் 10, 100, 1000 இருந்தால் மேலே இருக்கக்கூடிய எண் அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா, 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ தசமம் மாத்திரம் என்ன ஆகுது, 0.75 தான் விடை. அப்போது 75% மதிப்பெண் வாங்கியிருந்தாரு அப்படின்னா தசமம் மாற்றம் என்ன வரும், 0.75 மார்க்கு வாங்கியிருக்காரு. அடுத்து நாலாவது கேள்வி ஒரு கிராமத்தில் 70.5 மக்கள் 5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அந்த அதை தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் கல்வி அறிவு அப்படின்னா என்னது, படித்தவங்க. அப்போது எத்தனை பேர் பெற்றிருக்காங்களா, கல்வி அறிவை பெற்ற மக்கள் 70.5% இருக்குது. என்னவா மாற்றணும், தசமம் மாற்றணுங்களா. அப்போ தசமம் மாற்றணும் அப்படின்னா வகுத்தல் 100 போடுவோம். இப்போ இது எப்படி எழுதுவோம், 70 மேலே புள்ளி இருக்கனால 70.5 வகுத்தல் 100 எப்படி எழுதிக்கலாங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 70.5ல் நமக்கு என்ன இருக்குது, புள்ளி இருக்குது. புள்ளியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 10 போட்டுப்போம். இங்கே வகுத்தல் 100 அப்படியே இருக்குது. 100 கீழே எதுவுமே என்ன இருக்கும், 1 இருக்காத அர்த்தம். ஸோ அப்போ இது சால்வ் பண்ண என்ன வரும், 705/10. இங்கே இருக்கக்கூடிய வகுத்தலை நம்ம என்னவா மாத்திரம் பெருக்கலாக மாற்றும் போது தலை கீழே மாறிடும். 100/1ங்கிறது என்ன ஆகும், 1/100ன்னு வந்துடும். இதை பெருக்குன்னா 705 மேலே வரும். 10 × 100 1000ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், தசமமாக தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு வகுத்தல்ல 10, 100, 1000 இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், மேலே இருக்க என்ன அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணும், 3 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ தசமமாக மாற்றணும் அப்படின்னா கல்வி அறிவு பெற்ற மக்கள் எவ்வளோ அப்படின்னா 0.705 மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. மீதி எல்லாமே படிக்காதவங்க தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.